வாழ்க்கையில் வளம் கொழிக்க வால் ஸ்ட்ரீட் முதலீட்டு அதிபர் சொன்ன $1 குட்டி கதை. வாழ்க்கையில சம்பாதிக்கிறதுக்கு ரெண்டே வழிதான் இருக்கு. ஒன்னு அறிவை பயன்படுத்தி உழைக்கிறது, இன்னொன்னு அடுத்தவன் அறிவை சோதிச்சு அவனையே காலி பண்றது. நியூயார்க்கின் வால் ஸ்ட்ரீட். அங்கே ஒரு $20 நோட்டுக்காக 2 MBA படிச்ச மேதாவிகள் நடுத்தெருவுல சண்டை போடாத குறையா மல்லு கட்டிக்கிட்டு இருந்தாங்க. $20 நோட்டை வாங்க $50 செலவு பண்றாங்களே, இவங்க என்ன லூசான்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அந்த $20 பின்னாடி ஒளிஞ்சிருந்த ஒரு ஆபத்தான சைக்காலஜி அவங்க வாழ்க்கையையே புரட்டி போட போகுதுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஜெயிக்கிறதுக்காக எதையும் இழக்க தயாரான 2 இளைஞர்கள் கடைசியில ஜெயிக்கிறாங்களா இல்ல அந்த $20 நோட்டு அவங்கள சிரிப்பா சிரிக்குதா? வாங்க அந்த காமெடி கலந்த கலாட்டா ஏலத்துக்குள்ள போவோம். நியூயார்க் நகரம், வானத்தை முட்டும் கட்டிடங்கள், கீழே எறும்புகளை போல ஓடிக்கொண்டிருக்கும் மனிதர்கள். அங்கே ஒரு பிரம்மாண்டமான முதலீட்டு நிறுவனத்தின் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபர்ம் 40வது மாடியில் ஏசி குளிரில் 2 இளைஞர்கள் வியர்த்து கொட்டி அமர்ந்திருந்தனர். அவர்கள் பெயர் ஆகாஷ் மற்றும் பரத். இருவரும் உலகின் தலை சிறந்த பிசினஸ் பள்ளிகளில் படித்துவிட்டு லட்சங்களில் சம்பளம் வாங்க காத்திருக்கும் கிள்ளிகள். அவர்கள் முன் அமர்ந்திருந்தார் அந்த நிறுவனத்தின் சீனியர் எக்ஸிகியூட்டிவ் மிஸ்டர் ராகவன். ராகவன் ஒரு பழைய புலி, சந்தையில் எத்தனையோ ஏற்ற இறக்கங்களை பார்த்தவர். அவர் மெதுவாக தனது பாக்கெட்டில் இருந்து ஒரு முறுமுறுப்பான $20 நோட்டை எடுத்து மேசை மீது வைத்தார். காந்தியின் படம் போட்ட இந்திய நோட்டு இல்லை, பெஞ்சமின் பிராங்க்லின் சிரிக்க வேண்டிய இடத்தில் ஆண்ட்ரூ ஜாக்சன் முறைத்துக் கொண்டிருக்கும் அமெரிக்க நோட்டு. ராகவன் பேசத் தொடங்கினார். தம்பிகளா, இன்டர்வியூ எல்லாம் முடிந்தது. இது ஒரு சின்ன கேம். இந்த $20 நான் இப்போது ஏலம் விட போகிறேன். யார் அதிக தொகை கேட்கிறீர்களோ அவர்களுக்கு இந்த $20 சொந்தம். ஆகாஷும் பரத்தும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். இவ்வளவுதானா? இதுக்கு ஏன் இவ்வளவு பில்டப் என்று அவர்கள் நினைத்த போதுதான் ராகவன் அந்த வெடிகுண்டை போட்டார். நிபந்தனை இதுதான். ஏலத்தில் 2ஆம் இடம் வருபவர், செகண்ட் ஹையஸ்ட் பிட்டர், தான் கடைசியாக சொன்ன தொகையை எனக்கு அப்படியே கொடுத்து விட வேண்டும். ஆனால் அவருக்கு பதிலாக எதுவும் கிடைக்காது. இப்போது ஏலம் ஆரம்பம். $20 மதிப்பை கொண்ட இந்த பணத்தின் ஆரம்ப விலை வெறும் $1 என்றார். ஆகாஷ் மனசுல, இந்த ராகவனுக்கு வயசானதுனால ஒருவேளை கணக்கு மறந்து போச்சோ, $20 $1 விற்கிறாரேன்னு ஒரு நக்கலான நினைப்பு ஓடிச்சு. பரத் மனதிற்குள் கணக்கு போட்டான். ஆகாஷ் $1 கேட்டால் நான் $2 கேட்பேன். அவன் அமைதியானால் எனக்கு $18 லாபம். அவன் விடமாட்டான் தான், பார்க்கலாம். ஏலம் ஆரம்பம். ஆகாஷ் $1. முகத்தில் ஒரு இலக்கமான சிரிப்பு. பரத் சளைக்காமல் $2. $18 லாபம் கிடைக்கும், நான் ஏன் விடணும்? ஆகாஷ் $5. பரத் $10. இப்போது அறைக்குள் ஒரு சின்ன நிசப்தம். ராகவன் அமைதியாக வேடிக்கை பார்த்தார். $20 நோட்டு மேசை மீது என்னை யார் எடுக்க போறீங்க என்பது போல காற்றில் ஆடிக்கொண்டிருந்தது. ஆகாஷ் $15. பரத் $18. இப்போது ஆட்டம் சூடு பிடித்தது. $20 நோட்டை அடைய $18 கொடுப்பது லாபகரமானதுதான். இன்னும் $2 மிச்சம் இருக்கிறதே. ஆகாஷ் $19. இப்போது பரத் யோசித்தான். நான் இப்போது $20 என்று கேட்டால் எனக்கு லாபமும் இல்லை, நஷ்டமும் இல்லை. ஆனால் நான் கேட்காவிட்டால் நான் கடைசியாக சொன்ன $18 ராகவனிடம் சும்மா கொடுக்க வேண்டும். அதாவது $18 சுத்த நஷ்டம். எனவே 20 என்று சொல்லி பிரேக் ஈவன் செய்வது நலம். பரத் $20. இப்போதுதான் அந்த திருப்பம் வந்தது. ஆகாஷ் $19 நிற்கிறான். அவன் ஏலத்தை விட்டால் அவனுக்கு $19 நஷ்டம். ராகவன் குறுக்கிட்டார். ஆகாஷ், யோசிச்சு பார். நீ இப்போது ஏலத்தை விட்டுவிட்டால் உனக்கு $19 நஷ்டம். ஆனால் நீ $21 கேட்டால் ஒருவேளை உனக்கு இந்த $20 கிடைத்துவிடும். அப்போது உன் நஷ்டம் வெறும் $1 தான். $19 நஷ்டம் பெருசா, $1 நஷ்டம் பெருசா? ஆகாஷ் யோசித்தான். உண்மைதான், $21 கேட்போம். $1 நஷ்டத்தோடு தப்பித்து விடலாம். ஆகாஷ் $21. இப்போது பரத் அதிர்ச்சி அடைந்தான். அவன் $20 நிற்கிறான். ஏலத்தை விட்டால் $20 நஷ்டம். ஆனால் $22 கேட்டால் $2 நஷ்டத்தோடு தப்பிக்கலாம். பரத் யோசிச்சான்.
இப்போ இவன் $21 கேக்குறான். $20 நோட்டுக்காக $21 தர்றவன் பைத்தியக்காரனா, இல்ல நஷ்டத்தை தவிர்க்க $22 கேட்க போறான் நான் பைத்தியக்காரனா? பரத், $22. இப்படியே ஏலம் எகிரியது. 25, 30, 40. வெளியே செக்யூரிட்டி எட்டி பார்த்தால், என்னது $20 நோட்டுக்கு $40 ஏலம் கேட்கிறாங்களா? ஒருவேளை இதுல ஏதாவது சிப்பு ஒளிச்சு வச்சிருக்காங்களோ என்று குழம்பினார். ஆனால் உள்ளே நடப்பதோ சுத்தமான ஈகோ மற்றும் நஷ்டத்தை குறைக்க நடக்கும் போராட்டம். ஏலம் $50 தாண்டியது. ஆகாஷ் 49 இருந்தான், பரத் 50 இருந்தான். ஆகாஷ் யோசித்தான், நான் $51 கேட்டால் எனக்கு $31 நஷ்டம், கேட்காவிட்டால் $49 நஷ்டம். அவன் வாய் 51 என்று சொல்ல துடித்தபோது அவனது ஆழ்மனதில் இருந்த அந்த முதலீட்டாளன் விழித்துக் கொண்டான். நிறுத்துங்கள் என்று கையை உயர்த்தினான் ஆகாஷ். பரத் ஆசுவாசமாக பெருமூச்சு விட்டான். அப்பாடா, $30 நஷ்டத்தோடு நான் இந்த $20 எடுத்துக்கிறேன். ஆனால் ஆகாஷ் சொன்னது வேறு. பரத், கொஞ்சம் கவனி. இப்போது நீ $50 கொடுத்து $20 வாங்கினால் உனக்கு $30 நஷ்டம், எனக்கு $49 நஷ்டம். ஆக மொத்தம் ராகவன் சாருக்கு $79 லாபம். நம் இருவருக்கும் சேர்த்து $79 நஷ்டம். நாம் ஏன் ஒருவரை ஒருவர் அழித்துக் கொண்டு இவருக்கு பணத்தை அள்ளி கொடுக்க வேண்டும்? ராகவன் புன்னகைத்தார். பரத் குழப்பத்துடன், வேறு என்ன செய்வது, ஆட்டத்தின் விதிமுறை அப்படி இருக்கிறதே என்றான். ஆகாஷ் சிரிச்சுக்கிட்டே சொன்னான், சார், நீங்க எங்களை முட்டாளாக்க பாக்குறீங்க, நாங்க ஒருத்தர் முட்டாளாக்க பாக்குறோம். ஆனா கடைசியில நீங்க மட்டும்தான் பல்கேரியன் பட்டுச்சட்டையோட வீட்டுக்கு போவீங்க. எங்களுக்கு அண்டர்வேர் கூட மிஞ்சாது. அதனால நமக்குள்ள ஒரு டீல் போட்டுக்கலாம். ஆகாஷ் ராகவனை பார்த்து சொன்னான், சார், நாங்கள் இந்த ஆட்டத்தை ரத்து செய்கிறோம். நாங்கள் இருவரும் இப்போது ஆளுக்கு $5 வீதம் $10 உங்களுக்கு அபராதமாக தருகிறோம். நீங்கள் உங்கள் $20 நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள். இதன் மூலம் எங்களுக்கு நஷ்டம் குறைவு, உங்களுக்கும் $10 லாபம். இதை ஏற்காவிட்டால் நாங்கள் போட்டி போட்டுக்கொண்டு உங்களை கோடீஸ்வரன் ஆக்குவோம். நாங்கள் திவாலாவோம். ஆனால் ஒரு கட்டத்தில் எங்களிடம் பணம் தீர்ந்து விடும்போது ஆட்டம் முடிவுக்கு வரும். அப்போது எஞ்சி இருப்பவன் வெறும் சாம்பலாகத்தான் இருப்பான். ராகவன் கைகளை தட்டினார். அந்த $20 நோட்டை மீண்டும் பாக்கெட்டில் வைத்துக் கொண்டார். அற்புதம், இதுதான் எனக்கு தேவை. வால் ஸ்ட்ரீட்ல எத்தனையோ பேர் சங்க் காஸ்ட் ஃபேலசி, ஏற்கனவே செய்த முதலீட்டிற்காக தொடர்ந்து நஷ்டம் அடைவது எனும் வலையில் விழுந்து தற்கொலை செய்து கொள்கிறார்கள். கட் த லாசஸ். நஷ்டம் ஏற்படும் போது கௌரவம் பார்க்காமல் எப்போது வெளியேற வேண்டும் என்று தெரிய வேண்டும். கோஆப்படிஷன். சில நேரங்களில் எதிரியுடன் கைகோர்ப்பதுதான் இருவருக்குமே லாபம் தரும். டோன்ட் பிளே த ரிக்ட் கேம். ஆட்டத்தின் விதிகள் உங்களை அழிக்க வடிவமைக்கப்பட்டிருந்தால் அந்த ஆட்டத்தையே மாற்ற முயற்சி செய்ய வேண்டும். ராகவன் இருவரையும் பார்த்து சொன்னார், உங்களுக்கு வேலை கிடைத்து விட்டது, நாளைக்கே ஜாயின் பண்ணுங்க. ஆனா அந்த $10 மறக்காம கொடுத்துட்டு போங்க என்று கிண்டலாக கூறி முடித்தார். ஆகாஷும் பரத்தும் சிரித்துக் கொண்டே கை குலுக்கினர். ஒரு $20 நோட்டு அவர்களுக்கு வாழ்க்கையின் மிக பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்திருந்தது. ராகவன் சொன்னார், தம்பிகளா, அந்த $10 ஜிபே பண்ணிடுங்க, கம்பெனி அக்கவுண்ட்ல லாபம்னு காட்டணும்ல. ஆகாஷும் பரத்தும் லிப்டில் கீழே இறங்கி வரும்போது ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டாங்க. டேய் பரத், ஒருவேளை நாம 2 பேரும் $1000 வரைக்கும் போயிருந்தா அந்த ராகவன் சார் இன்னைக்கு நைட்டு ஸ்டீக் டின்னர் சாப்பிட்டிருப்பாரு. நாம 2 பேரும் ஸ்டார் பிளான்ட் வாசல்ல பிச்சை எடுத்திருப்போம்ல என்று ஆகாஷ் கேட்க, பரத் சொன்னா, ஆமாடா, ஆனா கடைசியில அவர் சொன்ன அந்த $10 அபராதத்தை நீதான் தரணும், ஏன்னா ஐடியா உன்னுடையது. இப்படியே வம்பிழுத்துக் கொண்டே அவர்கள் வெளியேறினார்கள். அந்த $20 நோட்டு ராகவனின் பாக்கெட்டில் பத்திரமாக இருந்தது. அது ஒரு பாடத்தை சொல்லி தந்தது மட்டுமல்லாம ராகவனுக்கு ஒரு ஃப்ரீ காஃபியையும் அந்த $10 அபராதத்தில் பெற்று தந்தது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி லூசுத்தனமான ஆட்டத்துல நீங்க மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுவீங்க? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க. ராகவன் சார் $20 எடுத்த மாதிரி வேகமா தட்டுங்க. வாழ்க்கையில இதே மாதிரி பிசினஸ் தந்திரங்கள், சைக்காலஜி ட்ரிக்ஸ் மற்றும் சுவாரஸ்யமான கதைகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை அல்லது பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐகானையும் அமைக்கிடுங்க. அப்போதான் நாங்க போடுற ஒவ்வொரு முதலீடும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும்.
ஒருவேளை நீங்க ஆகாஷ் இடத்துல இருந்தா ஏலத்தை ரத்து செய்ய சொல்லியிருப்பீங்களா இல்ல அந்த $20 அடைய $100 தாரை வார்த்திருப்பீங்களா? உங்களுடைய புத்திசாலித்தனமான பதில கமெண்ட்ல சொல்லுங்க. ஞாபகம் இருக்கட்டும், நஷ்டத்தை குறைக்க தெரிஞ்சவன் தான் வாழ்க்கையில பெரிய லாபம் பார்ப்பான். வால் ஸ்ட்ரீட் வலையிலிருந்து தப்பிக்க தெரிந்தவனே சிறந்த முதலீட்டாளர். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பிசினஸ் கதையில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.